படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். பாட்டு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. விக்ரமுக்கு வந்து இது புது படம் சூப்பராக இருக்குது. விக்ரமுக்காகவே நம்ம படம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். பொடனியில் அடித்த மாதிரி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு டைம் பார்த்தா. அவர் ஒருத்தர் மட்டுமே படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தூக்கி நிறுத்திட்டார், வேறு லெவலில் நிறுத்திட்டார். படம் விக்ரம்காக பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அந்த அளவுலாம் இல்லை. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த படம் மியூசிக் வைஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாகவே இந்த மியூசிக் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த நம்ம அந்த தங்கலான் படம் முழுக்க ஒரு தங்கத்தை தேடுறாங்க, ஆனால் அந்த தமிழ் சினிமாவுக்கே ஒரு வைரமே கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு படமாக அந்த படம் ஒரு கிராண்டாக ஒரு நல்லா அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது, எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை பெட்டராக தான் போயிட்டுருக்கு. சார்பேட்டா பரம்பரை படம் பார்த்தோம், அது ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக இன்னும் அதை விட ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, கண்டிப்பாக இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. தேட்டருக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விக்ரமோட நடிப்பு பிரிச்சுட்டார். அவர் ஒருத்தர் மட்டுமே படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தூக்கி நிறுத்திட்டார், வேறு லெவலில் நிறுத்திட்டார். படம் நல்லா இருக்கும். ஏசியை கம்மி பண்ண சொல்லுவோம், படம் ஒழுங்காக பார்க்க முடியல. படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். விக்ரம் ஆக்டிங் காட்டியே படம் நல்லா செம்மையாக ஓடும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு டைம் பார்த்தா. தங்கலான் படம் பார்க்க வந்துருக்கோம். விக்ரமோட ஃபேனு தான். படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா, படம் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம், ஓ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு இருந்தோம். ஆனால் ஓரளவுக்கு தான் கெட்டப்புக்காக மட்டும் பார்த்து பார்க்கலாம். பட் என்ன சொல்கிறதுன்னா, படம் கொஞ்சம் ஓரளவு ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் விக்ரம்காக பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து கதை நான் என்னமோ எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண நல்லா சூப்பராக போயிட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா மூவ் பண்ணிட்டே போகிறா, செஞ்சுடுவான் போல அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்துச்சு. ஒரே லைன்ல கதையை முடிச்சிடுறாங்க. வந்து விக்ரம் வந்து ஒரு கதையில சொல்லுவார், வந்து இதான் கனவு மாதிரி வரும், அந்த அதே சொல்லிட்டா ஒரே லைன்ல சொல்லி முடிச்சுட்டான் கதையை. இதை தெரிஞ்சிச்சு, தங்கெடுக்கிறது தான் கதையோ அப்படின்னு நினச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், தங்கெடுக்கிறது தான் கதையே. நம்ம வெள்ளக்காரங்க நம்பி ஏமாந்து தங்கத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம தங்கத்தை நம்மளை வச்சு திருடுறாங்க, நம்மளை வசப்படுத்தி ஏமாற்றி. ஆனால் கடைசியாக நம்ம தங்கத்தை நம்மளே வச்சு திருடுறாங்க. கடைசியில் ஏமாற்றி 4வது முறையாக வந்து தான் அவன் வசூல் பண்ணி மாறி கொண்டு வந்தாங்க. ஏன்னா படம் அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ, சுமாராக விக்ரம்காக பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அந்த அளவுலாம் இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்கப்படாத ஒரு டைரக்டராக பா ரஞ்சித்தை பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க சினிமாவில் வந்து உலக சினிமா அளவுக்கு போயிடுச்சு தமிழ் சினிமா. இருந்தாலும் இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். பொடனியில் அடித்த மாதிரி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும். நிறைய சொல்லலாம், மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாரும் ஒரு இந்த மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா பா ரஞ்சித், வெற்றிமாறன் சார், அப்புறம் மாரி செல்வராஜ், இவங்கள மாதிரி டேரக்டர்லாம் இன்னும் வளரணும். உலக சினிமா அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் தவிர அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறை இல்லை. நம்மளுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை, நம்மளாம் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு நிச்சயம் வந்து நேஷனல் அவார்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். போன வருஷம் நமக்கு கிடைக்க வேண்டியது அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் புஷ்பாக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு படத்துக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1001க்கு ஜிவி பிரகாஷுக்கு வந்து நல்லா மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துக்கு வெறியா வேலை பார்த்துருக்கிறாரு, சரிங்களா? அதனால இந்த தடவை வந்து கண்டிப்பாக நமக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கு இருக்கு. தவறாமல் எல்லாரும் குடும்பத்தோட வந்து படத்தை பாருங்க. படம் நல்லா தானே இருந்துச்சு. விக்ரமோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து அருமையாக இருந்துச்சு. ஒரு பாட்டு வந்தாலும் சூப்பராக எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பர் படம். இது விக்ரம் செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. மியூசிக்லாம் மறத்திட்டாங்க. லாஸ்ட்டில் வந்தது தான் செம்மையாக இருந்துச்சு. பாருங்க, நீங்கள் எல்லாருமே பாருங்க, செம்ம படம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சுண்ணா படம். ஜிவிகாஸோட பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு, படம் பார்க்கலாம். இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. படமும் நல்லா இருந்துச்சு, படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. படம் உண்மையாக நல்லா இருந்துச்சுன்னா, அது மெயினாக எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பயம் துறப்போம் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற லைஃபோட ரொம்ப மிங்கிள் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது கார்பரேட் உலகம் வந்து நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எதுக்கெல்லாம் நாடி போய் இருக்கிறோம். உண்மையாகவே நம்ம எல்லாமே நாம தான் ஓன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நாமளே வந்து கூலியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை பற்றி தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை வச்சு எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து எதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோன்ற மாதிரியான மெயினான சீன்ஸ்லாம் அதில் போடுறாங்க. அதாவது கோல்டு மைனிங்கில் வந்து நம்மளும் ஒரு பெரிய பங்கு வச்சுருக்கோம், அது நம்மளோட இடம் தான், ஆனால் நம்ம வந்து கூலிக்காக இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் உண்மையாகவே நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நிறைய பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கருத்துமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஒரு விவசாய மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பணத்துக்காண்டி போராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்ன ரொம்ப வருத்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்காண்டி முடி வளர்த்துட்டு இருந்தோம். வந்தோடனே எங்கள் தேட்டருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா சட்டையோட தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நாங்கள் உள்ளே போகாமல் அரை மணி நேரம் நாங்கள் படமே பார்க்கல. எங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் தான். மித்தபடி படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்கு. விக்ரமோட நடிப்பும் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு, சூப்பராக இருக்கு. விக்ரமுக்காகவே நம்ம படம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ரஞ்சித் எடுத்த படத்துல கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ஓகே, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது படம் புரியல, பட் பார்க்க படத்தோட இன்வால்வ் ஆகும்போது படம் நல்லாவே புரியுது. பாட்டு சூப்பராக இருக்கு, அந்த ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. விக்ரமுக்கு வந்து இது புது படம், இந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லை அவங்க கெரியரில். இது ரொம்ப புதுசாக இருக்கு, நிறையா சூப்பராக இருந்துச்சு. நடிப்புலலாம் 100% நடிப்புக்காகவே தனியாக பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குமோ.